அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயிர்த்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயிர்த்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளே, உம்மிடம் மாண்பு உள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு ஓர் அடையாளத்தை காட்டும். யூத சமுதாயத்தினர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எழுப்புகின்ற விண்ணப்பங்கள், அடையாளங்களை காட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் உம்மை நம்புவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு அடையாளத்தை தன்னையும் அதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யோனா எந்த அளவுக்கு பெரிய மீனுடைய வயிற்றில் 3 நாட்கள் இருந்து இறை வார்த்தையை போதித்தாரோ, அதே போல மானிட மகனும் 3 நாள் கல்லறையில் துயில் கொள்வான், உயிர்த்தெழுவான் என்பதை சூசகமாக இலைமறை கனியைப் போல யூத சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இறைவனிடம் நம் அடையாளம் கேட்பது முறையல்ல. ஏனென்றால் தன் சாயலாக உங்களையும் என்னையும் படைத்து விட்டார். தாயின் கருவறையிலிருந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவர் கொடுக்கின்ற வாழ்வு, இதைவிட ஒரு பெரிய அடையாளம் நம் அனைவருக்கும் தேவையே இல்லை. எனவே அன்று யூத சமுதாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கேட்டது போல நாமும் பல நேரங்களிலே நம்முடைய கண்ணீரோடும் நம்முடைய கவலைகளோடும் விண்ணப்பங்களோடும் அடுத்த நொடியிலேயே ஒரு அடையாளத்தை இறைவனிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்று இறைவன் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்னதாகவே கொடுக்க தயாராக இருக்கின்ற இறைவனிடம் அடையாளத்தின் வழியாக நாம் அணுக வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அணுகுமுறையும் ஆன்மீகமும் உயிரோட்டமற்ற ஆன்மீகமாகத்தான் இருக்கின்றது. எனவே ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அடையாள முறையில் ஆண்டவரை நாம் வழிபட்டிருந்தோம் என்றால் அதற்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். திருத்தூதர் பவுல்
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 மற்றும் 26, 27, 31. அதிகாரம் 5 இறை வார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று, ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதரர் சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை எனும் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகிறார். பல்லவி. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது. இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை விட வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று
மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பான். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் உலகத்திலே ஆன்மீகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது தேய்ந்து கொண்டிருக்கின்றதா என்று நமக்குள் ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த அறிவியல் உலகத்திலே நினைத்ததையெல்லாம் சாதித்து விட முடியும் என்ற தற்பெருமை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் எனது உள்ளங்கைக்குள் அடங்கிவிட்டது என்று சொல்லுகிறோம். ஒரு நிமிடத்தில் அனைத்தையும் என்னால் பெற்றுவிட முடியும் என்றும் சொல்லுகிறோம். நினைத்த நேரத்தில் குறித்த காலத்தில் என்னுடைய இலக்கை என்னால் அடைந்து விட முடியும் என்று கூட நாம் பெருமையோடு மாதட்டி கொள்ளுகின்றோம். இது அறிவியல் உலகம். ஆனால் அதையும் தாண்டி மனதை சார்ந்த நிகழ்வுகளில் நம்மால் நினைத்த நேரத்தில் குறித்த இலக்கை நம்மால் அடைந்து விட முடிகிறதா? அல்லது கேட்ட நேரத்திலே நம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து விடுகிறதா? இந்த கேள்விக்குறிகளோடு இந்த வாரத்தை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது அறிவியல் சார்ந்து, உடலை சார்ந்து, உலகத்தை சார்ந்து அனைத்திலும் நொடி பொழுதில் பெற்று விடுகிறதா? உள்ளத்தை சார்ந்து, ஆன்மீகத்தை சார்ந்து இவற்றில் நாம் நொடி பொழுதில் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இன்றைய காலகட்டங்களிலே எத்தனையோ பக்த கோடிகள் ஒரு ஆலயத்தை விட்டு இன்னொரு ஆலயத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் அந்த கூட்டத்தில் நீங்களும் நாமும் ஒருவராக கூட இருந்து கொண்டிருக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்துவ சமுதாயத்தை விட்டு பிரிவினை சகோதரருடைய சபைகளில் சேருவதிலும் நாம் நிறைய கூட்டங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எங்கெல்லாம் நாம் தேடுகின்றோமோ கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல் உள்ளங்களும் தேடுவதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். ஆனால் தேடிய உடனே கேட்ட உடனே கிடைத்து விடும் என்ற எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது இந்த உலக காரியங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அடிக்கடி மறையுரையில் சொல்லுவது போல, தாயின் கருவறையில் உங்களையும் என்னையும் கேட்காமலே, தாயின் கருவறையில் உங்களையும் என்னையும் நம்மை கேட்காமலே நம்மை உருவாக்கிய தேவன் நாம் இந்த மண்ணுலகிலிருந்து விடை பெற்று விண்ணகம் செல்லுகின்ற வரையில் அவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? நம் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது நம் தாய் நமக்கு தேவையான உணவை கொடுக்கவில்லையா? இறைவன் நம்மை பாதுகாக்கவில்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே கேட்ட உடனே இறைவன் கொடுத்து விடுவதற்கு நாம் என்ன அந்த அளவிற்கு புண்ணியவான்களா இந்த மண்ணுலகிலே? பாவிகளைத்தான் தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கேட்கின்ற விதங்கள் தான் மாற்று விதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இறைவன் இந்த நற்செய்தி வாசகத்திலே மனம் திறந்து பேசுகிறார், வேதனையோடு தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்.
மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியதாவது என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் வேதனைகளை வார்த்தைகளின் வடிவாக உருவகம் எடுத்துக் கொள்ளுகிறார். தீய தலைமுறைகள் என்று அந்த அளவிற்கு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நீர் காட்டினால்தான், கொடுத்தால்தான் உன்னை நான் நம்புவேன், இல்லை என்றால் நம்ப மாட்டேன். நீர் இறைவனிடமிருந்து, தந்தையிடமிருந்து இறங்கி வந்திருக்கிறீர் என்றால், கடவுளுடைய உண்மையுள்ள உன்னத கடவுள் மகன் என்றால் எங்களுக்கு அடையாளத்தை காட்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வின் முதல் அத்தியாயத்திலேயே சந்தித்து விட்டார். இவர்கள் இரண்டாவது தரம்தான். இவர்களை வழிநடத்துகின்றவன் முதலாக இயேசுவை சந்தித்து விட்டான். அதிலே அவன் தோல்வியும் சந்தித்து விட்டான். பாலை நிலத்தில் 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் தந்தையோடு உரையாடி விட்டு வெளியே வருகின்ற பொழுது, நீர் உண்மையில் கடவுளின் மகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அன்றே சாத்தான் சோதித்து விட்டான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, விரட்டி அடித்தான். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே, உணவினால் வாழவில்லை, மாறாக ஆண்டவருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். எனவேதான் இந்த தீய தலைமுறையினர் என்று சொல்லுகிறார். என் பணி வாழ்விலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலே சாத்தான் என்னை சோதித்தானே, அவருடைய தலைமுறையாகத்தான் அடையாளம் கேட்டு என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே, எந்த ஒரு தந்தையும் குழந்தை மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பான், முட்டை கேட்டால் தேலையா கொடுப்பான். இந்த தீய தலைமுறையாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது, என் உன்னத கடவுள் தந்தை எந்த அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறாரே. அடையாளம் கேட்டுதான், அடையாளம் பார்த்துதான நாம் இறைவனை நம்ப முடியும். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றவில்லையா? 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கிலே இருந்த பெண்ணுடைய அவளுடைய ஆடையை தொட்டு குணம் பெறவில்லையா? இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்கவில்லையா? லாசரை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட 4 நாளுக்கு பிறகு அவரை எழுப்பி வெளியே அழைத்து வரவில்லையா? குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவில்லையா? முடமானவர்களை நடக்க செய்யவில்லையா? இவைகளை அனைத்தையும் நேருக்கு நேராக பார்த்து இந்த தலைமுறையினர் எங்களுக்கு அடையாளம் காட்டினால்தான் உன்னை நான் நம்புவேன். எனவேதான் இந்த தீய தலைமுறை என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாமும் இப்படிப்பட்ட இந்த தீய தலைமுறையினரை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாயின் கருவறையிலிருந்து இறக்கின்ற வரையில் நம்மை காத்து வழி நடத்தக்கூடிய தேவன் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த தருணம் முதல் சிலுவையில் உயிர் விட்ட பிறகு படைவீரனுடைய பார்வை கொடுத்தாரே, அதுவரையில் புதுமைகளை நிறைவேற்றி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றார். அதுபோல நம்முடைய வாழ்வில் எத்தனை புதுமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இந்த புதுமைகளை எல்லாம் உணரக்கூடியாமல், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல், அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல், நம் ஆலயத்திலே வந்து மண்டியிட்டு கண்ணீரோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று கத்தி நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டவுடனே நமக்கு இறைவன் கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது நாம் நம்புவோம். தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். இப்பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா, நாம் யார் என்று? ஒவ்வொரு நிமிடமும் நம்மில் இறைவன் புதுமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம் கண்முன்னே எத்தனை விபத்துக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் கண்முன்னே எத்தனை நோய்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் முன்னே எத்தனை சாவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஆபத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை மாற்றுத்திறனாளிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட உங்களையும் என்னையும் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல், எந்த ஆபத்துகளும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாரே, இன்னும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டவுடனே கிடைத்து விட வேண்டும் என்று அவரிடம் அடையாளம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். எனவே ஆண்டவர் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், இந்த தீய தலைமுறையினருக்கு யோனாவை விட வேறு எந்த அடையாளம் இல்லை.
ஒரு அற்புதமான அடையாளத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறார். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுவாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறாரே, இதுதான் அற்புதமான அடையாளம். இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எத்தனை புதுமைகளை நாம் சந்தித்தாலும் அது நாளைய தினத்தில் வாழக்கூடிய வாழ்வு கொடுக்கப்பட்ட ஒரு அறிகுறி. ஆனால் அவற்றையும் தாண்டி அறிகுறி அடையாளம் எதுவென்றால், கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து மறுவாழ்வு காட்டினாரே, இந்த அடையாளம் தான் நமக்கு முக்கியமான அடையாளம். இதை நோக்கி நாம் பயணித்தோம் என்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இறைவனிலே ஆழமாக இருக்கும் என்பதை நாம் கருத்திலே கொண்டு இந்த வாரம் முழுவதும் பயணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ளரை வானில் வாழ்த்த பெறுகிறாக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள்ளரை வானில் வாழ்த்து பெறுகிறாக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமலும் தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்தத்தை அடையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலிகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து நாங்கள் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனிதர், வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண நினைவு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆய்கடைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பா மற்றும் விளைகள் ஒப்புதவராக இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரின் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனலாம் நான் நலனை அடைவேன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பிற்கு வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலம் உம்மை புகழ் செய்யும். ஆமென். ஆண்டவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காப்போம். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்தது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.